ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு 2022 வந்த 6வது கேள்வி, பார்ட் 2ல வந்த 6வது கேள்வியான இடை காண்ற கேள்வியை பார்க்க போறோம். அப்ப ஏற்கனவே இந்த கேள்வியில ஒரு பகுதியை நான் போன வகுப்புல சொல்லியிருந்தேன். நான் புதிதாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தபடியால் இந்த கேள்வியை நான் ஃப்ரெஷ்ஷா முதல்ல இருந்தே ஆரம்பித்தேன். ஓகே, அப்ப கேள்வி என்ன சொல்றது? கேள்வியை நாங்கள் வாசிக்காமலே முதல் 5 புள்ளி எடுக்கலாம். நாங்கள் கேள்வியை வாசிப்போம். நிமலன் தனது மோட்டார் காரில் 2 வாரங்கள் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கையையும் தூரங்களையும் காட்டும் மீடன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. சரியா? அவர் 2 கிழமையில எவ்வளவு தூரம் போயிருக்கிறார், இந்த வகுப்பாயிடை எவ்வளவு தூரம் போயிருக்கிறார், அது மாதிரி எத்தனை தூரம் போயிருக்கிறார், எத்தனை தடவை போயிருக்கிறார், பயணங்களின் எண்ணிக்கை. இதுல 6 தந்திருக்காங்க. 1 தொடக்கம் 3 கிலோமீட்டருக்குள்ள 6 தரம் போயிட்டு வந்திருக்கிறார். சரி, அப்ப இப்ப உங்களோட வீட்டுல இருந்து டவுன் ஒரு 2 கிலோமீட்டர்னு சொன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கலாம். அப்ப அவர் எப்படி ஒரு ஷோர்ட் ட்ரிப் 6 தரம் போயிருக்கிறார். என்ன, 1 கிலோமீட்டர் ஒரு 2 தரம் போயிருப்பார், 2 கிலோமீட்டர் ஒரு 4 தரம் போயிருப்பார். அப்ப அதுகள கூட்டுத்தொகை 6. அதே மாதிரி அதை விட ஒரு கொஞ்சம் தூரம் கூட போற தூரம் இருக்கும். அதை விட ஆக தூரம் ஒரு இடம் இருக்கும். 13 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர், அந்த மாதிரி தூரங்கள் இதுகளுக்குள்ள வரப்போகுது. அப்படி என்னென்ன தந்திருக்காங்க? மீடன் 10, 20, 8, 4, 0, 2. ஏன்னா இந்த தூரம் 11 தொடக்கம் 13க்குள்ள ஒரு பயணத்தையும் மேற்கொள்ள. சரியா? அதனால இது 0 தந்திருக்காங்க. ஓகேவா? பயணங்களிட எண்ணிக்கை. சரி, இனி கேள்விக்கு போ. முதலாவது கேள்வி எப்பவுமே வளமே என்ன கேள்வி வாரது? யூஸ்வலா அப்ப கேள்வி பார்த்து பார்த்து பழக்கப்பட்டீங்கல்ல. முதலாவது கேள்வியே வளமே என்ன கேள்வி வரும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலாக முதலாவது கேள்வி என்ன போடலாம்? என்ன போடலாம்? ஆகார வகுப்பாயிடை. ஓகே ஓகே, வெரி குட். அப்ப நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ற ஆளுக்கு டக்குன்னு வேற முதலாவது கேள்வி வளமே என்ன போடுறவங்க இந்த வருஷம் என்னத்தை காணல. 2022 பிள்ளைகளுக்கு முதலாவது கேள்வியே காணல. ஏன்னா என்ன கேள்வியை காணல? ஆகார வகுப்பு யாது? ஆகார வகுப்பு யாது என்று சொல்றதுதான் முதலாவது கேள்வியா வளமையா வரும். சரியா? அப்ப ஆகார வகுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது பிள்ளைகள்? இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது ஆகார வகுப்பை? ஆகார வகுப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? மீடிடன் கூடின மீடுரன் கூடினது. வெரி குட், மீடுரன் கூடினது. அப்ப இங்க பாருங்க, இந்த மீடுரன் எஃப் போடுவோம். அதுல இங்க பாருங்க 6, 10, 20, 8, 4, 0, 2. அப்ப இங்க உள்ளதுக்குள்ளேயே மீடுரன் கூடினது 20. சரியா? 20 என்ற நம்பர் தான் கூட. ஆகவே ஆகார வகுப்பு கேட்டிருந்தால் நீங்க என்ன வகுப்பாடு எழுதியிருப்பீங்கள்? ஆகார வகுப்பாடு கேட்டிருந்தால் 5 போட்டிருப்பீங்கள். சரியா? அந்த கேள்வியை மறந்துடாங்க. சில நேரம் இந்த இடை காண்டத்துக்கு மேல இருக்கும். நிறைய பிள்ளைகள் அந்த முதலாவது நம்பரை எழுதாமலே போயிடுவாங்க. சரியா? அப்படியான மறதி குணம் இருக்கிற பேப்பர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப அப்படி கேள்வி வந்தா சரியான கேள்வி நம்பரை போட்டு ஆகார வகுப்பாடி எழுதி போட்டு அட்டவணைக்கு போங்க. சரி, இந்த கேள்வியில அது வரல. சரி, ஓகே. இப்ப நாங்கள் 2வது கேள்வியை பார்ப்போம். சாரி, முதலாவது ரோமன் இலக்கம் 1. இவ்விரு வாரங்களிலும் அவர் ஒரு பயணத்தின் போது சென்ற இடைத்தூரத்தை காண்க. இடையே காண்க. சரியா? அப்ப எஃப்எக்ஸ் முறையில நாங்க செய்ய போறோம். எஃப்எக்ஸ் முறையில செய்ய போறோமா அல்லது எஃப்டி முறையில செய்ய போறோமோ? 2 முறையிலையும் நாங்கள் நடுப்பெருமானத்தை கண்டே ஆகணும். சரியா? அப்ப நடுப்பெருமானம் காண்றது எப்படின்னு சொல்லி தந்துட்டேன். நடுப்பெருமானம் காண்றது எப்படி? 1க்கும் 3க்கும் நடுவில் என்ன நம்பர் இருப்பார்? 1க்கும் 3க்கும் நடுவில் என்ன நம்பர் இருப்பார்? 2. இப்படி காண்றது என்ன செய்யணும்? கூட்டி போட்டு எல்லையும் கூட்டி போட்டு அதை 2ஆல பிரிக்கணும். வெரி குட். அப்ப 3 3 4, 4 2ஆல பிரிச்சா 2. சரியா? 3 3 4, 4 2ஆல பிரிச்சா 2. சரியா? அதே மாதிரி 3 5 8. என்ன, 3 5 8. 8 2ஆல பிரிச்சா எத்தனை? 8 4. இப்படி கூட்டி பிரிச்சு கொண்டிருக்க தேவையில்லை.
முதல் 2 நடுப்பெருமானங்களை கண்டதுக்கு பிறகு அதோட இந்த கூட்டி பிரிக்கிற வேலையை நிப்பாட்டோம். நேரத்தை மிச்சப்படுத்தணும் நமக்கு தானே. அப்ப என்ன இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? முதலாவது நடுப்பெருமானத்துல இருந்து 2 2 கூடி. அப்ப அடுத்தது எவ்வளவு கூடும்? அடுத்த நடுப்பெருமானம் 2 2 கூடும். ரெண்டு ரெண்டு 2 ரெண்டா கூடும் என்ன? அப்ப 6ஓட 2 கூடும். சாரி, 4ஓட 2 கூடுனா 6. 6 6ஓட 2 கூடுனா 8. 8 எட்டு கூடுனா 10 பன்னெண்டு 12 10. 14 கடைசியை மட்டும் ஒரு தடவை ரீசெக் பண்ணி கொடுங்க. ஏனண்டா கடைசி சரியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த இடையில போட்ட இந்த 4 பெருமானமும் சரியாக இருக்கும். ஏன் முதலாவது 2ஆவதையும் கூட்டி பிரிச்சு போடுறோம். அங்கால எல்லாம் இந்த வித்தியாசத்தை பார்த்து கொண்டு போடக்குள்ள கடைசி இருக்கா திரும்ப செக் பண்ணுங்க. அப்ப 13ம் 15ம் எவ்வளவு? 13ம் 15ம் 28 28 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 28 பதினஞ்சு 15 perfect-ஆ இருக்கு. அப்ப இடையில ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதானே? அப்ப நாங்கள் நடுப்பெருமான நிரலை இணைச்சு, பெருமான நிரல் உங்களுக்கு எல்லாருக்கும் சரியா இருந்தால் நடுப்பெருமான நிரலுக்கு சரி போட்டு அதுக்கு ஒரு மாசம் போட்டு கொண்டோம். நடுப்பெருமான நிரலுக்கு எப்பவுமே ஒரு புள்ளி கிடைச்சு கொண்டு வந்திருக்குது. சரியா? அடுத்தது இப்போ அப்ப நடுப்பெருமான நிரல் எக்ஸ், நடுப்பெருமான நிரலுக்கு எக்ஸ் என்று போடுவோம். மீடுரன் ஃப்ரீக்வன்சி அதை நாங்க எஃப் என்று குறிப்போம். அப்ப எஃப்எக்ஸ் எப்படி காண்றது? எஃப்ஐயும் எக்ஸையும் ரெண்டே பெருக்கோம் பெருக்கணும். எஃப்க்கும் எக்ஸுக்கு நடுவுல கூட்டல் அடையாளம் இருக்கா? இல்ல தானே. ஒரு அடையாளம் இல்லாட்டி ரெண்டும் பெருக்கப்படுது. எஃப்பும் எக்ஸும் பெருக்கப்படுது. அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கி இங்காலி பக்கம் போட போறோம். சரியா? அப்ப போடுவோமா? 6 தர 2 எவ்வளவு? 6 தர 2 பன்னெண்டு 12 அங்கால 4 தர 10 40 40. 6 120 120 64 4 40 40 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியத்தை என்னத்தால பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான். 14 தர 2 28 நான் எப்படி எழுதியிருக்கிறேன்? ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுக்கள், 10களுக்கு நேரா 10கள், 100களுக்கு நேரா 100கள் என்று சொன்னா இதுலயே வச்சு நான் கூட்டி போட்டுருவேன். பிறகு சொத்திக்கும் பித்திக்கும் எழுதி போட்டு பிறகு திரும்ப அதை கொண்டு ரஃப் ஷீட்ல எழுதுறது, 64க்கு மேல 54 போடுறது, அங்கால அவ்வளவு பிள்ளை. சரியா? எழுதக்குள்ளேயே நேர நேரம் எழுதுங்க. இதுலயே ஈஸியா கூட்டிடலாம். அப்ப கூட்டியிருப்பீங்க. எவ்வளவு வந்தது கூட்டுத்தொகை? சிக்மா 104 104 304. ஓகே, இங்க பாருங்க 2 8 10 14 14 4 எழுதி ஒரு மிச்சம் அங்கால 2 6 8 14 18 20 சைபர் அடி 2 மிச்சம் 2 3 3. ஆகவே 304 வந்திருக்கும். இதுல எஃப்எக்ஸ்ல இருக்கிற எல்லா பெருமானமும் சரியாக இருந்தால் எஃப்எக்ஸ் நிரலுக்கு 2 புள்ளி கொடுங்க. எஃப்எக்ஸ் நிரலுக்கு 2 புள்ளி. அதுக்கு பிறகு சிக்மா எஃப்எக்ஸ் என்ன, சிக்மா எஃப்எக்ஸ் சரியா இருந்தால் அதுக்கு சரி போட்டு ஒரு புள்ளி. 4 புள்ளி வந்துட்டாளா? போட்டுக்கொள்ளுங்க. மார்க்ஸ் திருத்தி போட்டுக்கொள்ளுங்க. ரெட் பெண்ணால திருத்தி போட்டுக்கொள்ளுங்க. இப்ப 4 புள்ளி வந்துட்டு அப்ப இடையும் கண்ணு சொன்னா 6 புள்ளி. மிச்சம் இருக்கிற 2 புள்ளியும் வந்துடும் 6 புள்ளி. ஏன்னா எல்லாருக்கும் பாருங்க கேள்வி என்னன்னு தெரியாமலே இவ்வளவுதையும் செய்யலாம். கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதான் மிச்சம் இருக்கிற 4 மாசம் எடுக்கலாம். சரியா? பிள்ளையாவளையும் விடக்கூடாது. கேள்வியே என்னன்னு தெரியாம இடை காணலாம். 6 புள்ளி எடுக்கலாம். 10க்கு 6 எடுக்கலாம். கேள்வி என்னன்னு விளங்கினா தான் மிச்சம் 4 புள்ளியும் எடுக்கலாம். சரியா? அப்ப இடைக்கு என்ன சமன்பாடு? இடை காண்றதுக்கு எஃப்எக்ஸுக்கு என்ன சமன்பாடு? என்ன சமன்பாடு பிள்ளைகள்? சிக்மா எஃப்எக்ஸ் fx into fx சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் காணலே நான். அது எப்படி காண்றது? சிக்மா எஃப் எப்படி காண்றது? 3 என கூட்டம் சொன்ன கூட்டுத்தொகை, எல்லாத்தில கூட்டுத்தொகை. மீடுறன் எல்லாத்தையும் கூட்டுவோம். மீடுறன் எல்லாத்தையும் கூட்டோம். கேள்வியில தந்திருப்பாங்க சில நேரம். கேள்வியில தராட்டி நம்ம தான் கூட்டோம். என்ன அவற்றை பயணங்கள்ல இன்னைக்கு கேள்வியில வந்திருக்கா? எவ்வளவு ட்ரிப் போயிருக்கிறாருன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்களா? இல்ல சொல்லல. அப்ப நம்ம கூட்டுவோம். என்ன
சரி, அப்ப கூட்டினா எவ்வளவு வருது? சிக்மா எஃப் எவ்வளவு வருது பிள்ளைகள்? 50. 50 வருதாம். கூட்டி பார்ப்போம். 6 மட்டும் 14 18 20 சைவர் 2 மிச்சம் 3 3 5. அப்ப சிக்மா எஃப் வந்து 50. இனி இவ ரெண்டு பேரையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் அதுல அவரவருக்குரிய இடங்கள்ல வச்சாச்சு. அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 94. 4. சிக்மா எஃப் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? சிக்மா 50. 50 50 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்ப இந்த சைவரையும் இந்த நடுவுல இருக்க சைவரையும் வெட்டலாமா? இல்ல. இயலாது. கடைசியில் இருக்கிற சைவர் தான் வெட்டலாம். அப்புறம் இது ரெண்டையும் வெட்டக்கூடாதா? புதுசு புதுசா எல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, இதை சுருக்கிறதுக்கு ஒரு எளிய வழி ஒன்று இருக்கு. என்ன செய்யலாம்டா, இந்த 50 வார இடத்துல 100 வந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஈஸியா பிரிக்கலாம். அப்ப 50 எப்படி 100ஆ மாத்தலாம்? 50 எப்படி 100ஆ மாத்தலாம்? ரெண்டாவது பெருக்கம். ரஃப் பேப்பர்ல செய்யறது இல்லை. இது வந்து உங்களோட விடைத்தாள்ல எழுதுறது இல்லை. இந்த பிரிச்சு போடுறது ரஃப் பேப்பர்ல செய்ய போறோம். ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு போறதுக்கு ஒவ்வொரு ட்ரிக் இருக்கும். நார்மலா பிரிச்சு போடலாம். முதல்ல இதை 100ஆ மாத்தி செய்வோம். 100ஆ மாத்தணும்டா 2ஆல பெருக்கணும். அதே மாதிரி மறக்க கூடாது. சமவெளி பின்னம்னு சொன்னா கீழே இருக்கிறத பகுதி எண்ணை எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கும். சரியா? அப்ப இங்க பாருங்க, 50 தர 2 100 304 2ஆல பெருக்கினா என்ன வந்தது? 608. 28. 608 100ஆல பிரிக்கிறது ஈஸி. என்ன, 100ஆல பிரிச்சா தசம் எத்தனை தானம் முன்னோக்கி நகரும்? எத்தனை தானம்? 100க்கு வந்து 2 சைவர் இருக்கு. என்ன, 608 என்று சொன்னா இங்க இருக்கிற தசம் 6.08. 0. அவை 2 தானம் முன்னோக்கி நகரும். 2 தானம் முன்னோக்கி நகர்ந்தா இங்க வரப்போகுது தசம். ஆகவே விடை வந்து 6.08 வரும். விளங்கினதா? இப்படி போட்டது விளங்கினதா? ஓ. சரி, இப்படி போட்டது உங்களுக்கு விளங்கல்ல, அல்லது எங்களுக்கு நார்மலா தான். சார் ஓ, சொல்லுங்க தம்பி. சார் நான் அந்த டேபிள்ல ஓ, எஃப்டி விலகல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன், அப்படி போடலாம். FD-ல செஞ்சிருக்கீங்களா? ஓ ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமா உங்களுக்கு இந்த விட வந்திருக்குமே. அது ஓ வந்துதா? ஓ அப்படித்தான் தம்பி, சேமா தான் வரும். FD முறையில இதுல இடையே காண்கன்னு மட்டும் தானே சொல்லியிருக்கு. இடையே காண்கன்னு மட்டும் சொல்லியிருந்தால் நீங்கள் விலகல் முறையை பயன்படுத்தியும் செய்யலாம், எஃப்எக்ஸ் முறையை பயன்படுத்தியும் செய்யலாம். எடுகொண்ட பயன்படுத்தி செய்ய சொன்னால் அதுல செய்ய பாருங்க. சொன்னா சில ஒரு மாசம் கிடைப்பாங்க. சரியா? ஒன்றுமே சொல்லாட்டி உங்களுக்கு விரும்பின முறையில செய்யும். சரியா? ஓகே தம்பி. ஓகே, அப்ப இங்க பாருங்க, 304 50ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா சோமலாம் பிரிக்கலாம் தானே. 304 50ஆல அப்ப 300க்குள்ள 50 6 முறை. அப்ப 300 வரும். சரியா? 4 மிச்சம். அப்ப தசம் குத்தி ஒரு சைவர இறக்குவோம், அடங்காது. 40க்குள்ள 50 அடங்காது தானே. அப்ப இன்னொரு சைவரை போடுவோம், இன்னொரு சைவரை போடுவோம். அப்ப பாருங்க, 50 8 400 ஆகவே 6.08 வரும். இப்ப யோசிச்சு பாப்பீங்க, இப்படி பிரிக்கிறத விட அந்த 100ஆ மாத்தி செய்யறது ஈஸியா இருக்குன்னு சொல்லி. என்ன? ஓகே, அப்ப விடைய எடுத்துட்டோம். 6.08 விடைய எடுத்துட்டோம். சரியா? அதாவது அவர் வந்து ஒரு பயணத்துல அது என்னன்னு விளங்கணும் பிள்ளை. இந்த இடை வந்து இதுல நாங்க கண்ட பெருமானம் என்ன பெருமானம் என்று கேட்கறதுக்கு என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கேள்வியை இன்னொரு தடவை வாசிச்சா உங்களுக்கு விளங்கும். ஒரு பயணத்தின் போது சென்றடை தூரம். சரி, எவரேஜா ஒரு ட்ரிப்ல இவ்வளவு தூரம் போயிருக்கிறார். சரி, அவர் நிறைய 1 கிலோமீட்டரும் போயிருக்கிறார், 15 கிலோமீட்டர் போயிருக்கிறார். சரி, அதுக்கு இடையில எவ்வளவோ போயிருக்கிறார். சராசரியா ஒரு தரம் வெளியே கார் எடுத்துட்டு போறாருன்னு சொன்னா சராசரியா ஒரு 6.08 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கிறார். அதுதான் இந்த கேள்வியோட அர்த்தம். சரியா? ஓகே, அப்ப மட்டன் தட்டி போடுவோமா? 6 போடலாமா? இதுக்கு மட்டன் தட்டி 6 போட்டுட்டாங்க. 6 பயன்படுத்தி கேள்வி செய்வோமா? செய்யலாமா பிள்ளைகள்? சொல்லியிருக்கா உங்களுக்கு? கிட்டிய முழு இல்ல.
தருகன்னு சொல்லியிருக்கா? கிட்டிய முழு எண்ணில் இல்ல. தருக அந்த கேள்வியில சொல்லாததை செய்யக்கூடாது. எனக்கு முழு எண்ணில் மட்டம் தட்ட தெரியும், ஆகவே நான் மட்டம் தட்டுவேன் என்று சொல்லி போட்டு மட்டம் தட்டி இப்போ 6 போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 பயன்படுத்தி அங்கால கேள்வியெல்லாம் செய்யக்கூடாது. இதுல சொல்லவே இல்லை, சொல்லாததை செய்யாதீங்க. 6.08 அப்படியே விடுங்க. இதுக்கு முதல் கேள்வியில முழு எண்ணு கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுக. சொல்லுங்க அப்ப இப்ப இந்த கேள்வியில கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுகன்னு சொன்னா என்ன விட வந்திருக்கும்? கிட்டிய முழு கிலோமீட்டரில் தருக, கிட்டிய முழு எண்ணில் தருக என்று சொல்லியிருந்தால் இந்த கேள்விக்கு என்ன விட எழுதிருப்பீங்க? கேட்டு 6 கிலோமீட்டர். 6 எழுதியிருப்போம். முழு எண்ணு சொல்றது இங்க 6, முழு எண்ணுன்றது 6. அப்ப முழு எண்ணுக்கு பின்னுக்கு வார நம்பர் 0, 5 விட சின்னன்னு சொன்னா உங்களுக்கு அதே பெருமானத்தை போடும். அப்ப 6.58 வந்திருந்தா என்ன விட போட்டிருப்பீங்க? 6.58 7 கிலோமீட்டர். 7. இங்க முழுவன் 6. பின்னுக்கு வர நம்பர் 5 அல்லது 5 விட பெருசா இருந்தா இந்த முழு எண்ணுக்கு அடுத்த நம்பர் எழுதுவோம். சரியா? ஓகே. இதுல கேட்கல இவடைய 6.08. இதுல சரியாக பிரதியிட்டதுக்கு 1 புள்ளி, சரியான விடை எடுத்ததுக்கு 1 புள்ளி. ஆக மொத்தம் வரைவுல மட்டும் இந்த அட்டவணையிலிருந்து மட்டும் எங்களுக்கு 6 புள்ளிகள் கிடைச்சிருக்குது. இப்ப மிச்ச 4 புள்ளிகளையும் எடுக்கிறத சொல்லி பார்ப்போம் எப்படி எடுக்கிறது. ஓகே. இதுல ஏதாவது விளங்காட்டி நீங்க கேட்கலாமா? நான் அடுத்த வேலைக்கு போறேன். அடுத்த மாதத்தில் ஒரு குறித்த காரணத்துக்காக நிமலன் இத்தகைய 120 பயணங்களில் ஈடுபடுவதற்கு உத்தேசித்துள்ளார். சரியா? இதே மாதிரி பாருங்க, கேள்வியில சொல்லிட்டு ஒரு பயணத்துல செல்ற இடைத்தூரம் தான் இது. இத்தகைய 120 பயணங்கள் போகிறார். அம்மாதத்திற்கு அவரிடம் 80 லிட்டர் எரிபொருள் மாத்திரம்தான் உள்ளது. 2022 வந்த கேள்வி, அதான் அப்படி போட்டிருக்கு. அப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு இப்ப இருந்த மாதிரியே அப்பவும் இருந்திருக்குதுன்னு, அதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடா போட்டிருக்காங்க. 80 லிட்டர் எரிபொருள் தான் இருக்குதான். சரியா? 80 லிட்டர் எரிபொருளை வச்சுக்கொண்டு அவர் 120 பயணம் போகணும். ஒரு பயணத்துக்கு எவரேஜா 1008 கிலோமீட்டர் போவார். அவர் 120 பயணங்களின் போதும் தனது மோட்டார் கார் செல்வதற்கு அவருடைய மோட்டார் கார் சராசரியாக 1 லிட்டர் எரிபொருளில் எவ்வளவு தூரம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 1 லிட்டருக்கு எவ்வளவு ஓடலாம், மைலேஜ்னு சொல்லுவாங்க. உங்களோட பைக் எவ்வளவு ஓடுது, லிட்டருக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்களே. அது மாதிரி இவருடைய காரை 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் செலுத்தணும்னு சொல்லி காண போறோம். சரியா? 80 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கு. சரியா? அப்ப 3வது கேள்வி தானே, சாரி 2வது கேள்வி 80 லிட்டர் பெட்ரோலை வச்சுக்கொண்டு 80 லிட்டர் பெட்ரோலில் எரிபொருளில் பயணிக்க வேண்டிய தூரத்தை காணும். எரிபொருளில் பயணிக்க வேண்டிய தூரம் 80 லிட்டர் எரிபொருளை வச்சுக்கொண்டு எவ்வளவு பயணிப்பாருன்னு பார்ப்போம். அப்ப இங்க பாருங்க, ஒரு சராசரியா ஒரு ட்ரிப்ல எவ்வளவு தூரம் போவாருன்னு முடிச்சிட்டோம். 6.08 தூரம் போவார். அப்படி எத்தனை ட்ரிப் போறார், எத்தனை பயணம் போறார்? 120. பயணம் போறார். அப்ப 120ஆல பெருக்கணும். விளங்கினா? இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ல ஒரு பயணத்துல 6.08 கிலோமீட்டர் போறார். அப்படி 120 ட்ரிப் போறார். 120 பயணம். அப்ப மொத்தமா அவ்வளவு தூரம் போறாருன்றது காண்றதுக்கு 120ஆல பெருக்கணும். இவ்வளவுக்கு மாவட்ட எவ்வளவு பெட்ரோல் இருக்கு? 80 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. சரியா? இதை பெருக்கி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கேட்கல மொத்தமா எவ்வளவு தூரம் போவாருன்ற கேள்வியா கேட்கல. இதை அப்படியே வச்சுக்கொள்ளலாம். வெட்டுறதுக்கு சுகமா பெருக்காம அப்படியே வச்சுக்கொள்ளுவோம். சரியா? 80 லிட்டர் எரிபொருளை இவ்வளவு தூரம் போவாருண்டா 1 லிட்டர் எரிபொருளில் என்ன 1 லிட்டர் எரிபொருளில் செல்ல வேண்டிய தூரத்தை எப்படி காண்றது? எப்படி காண்றது? 80ஆல பிரிக்கணும். 80 பிரிக்கணும். இவ்வளவு 80ஆல பிரிக்கணும். நீ பாருங்க, சும்மா உதாரணம் சொல்றேன். 5 பென்சில் வந்து 50 ரூபாய்.
5 பென்சில் வந்து 50 ரூபாய். அப்போ ஒரு பென்சில் எவ்வளவு? ஒரு பென்சில் 10 ரூபா. 10 ரூபாய். எனக்கு மெதேட சொல்லுங்க. என்ன மெதட்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? செய்முறை. 50 அஞ்சால பிரிக்கும். அதாவது ஒண்ட காணணும். அலகு ஒரு அலகை காணணும்டா 50 5ஆல பிரிக்கும். அப்ப 80 லிட்டர் பெட்ரோல்ல இவ்வளவு தூரம் ஓடுவாருன்னு சொன்னா ஒரு அலகு ஒரு அலகு பெட்ரோலை காணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இவ்வளவுத்தையும் 30ஆல பிரி 6.08 தர 120 அதன் கீழ் 80 அதன் கீழ் 80. ஓகேவா? விளங்கினதா? வெட்டுவோமா? வெட்டி சுருக்குவோமா? இப்ப பாருங்க, இந்த சைவரையும் வெட்டலாம். சரியா? அப்ப இங்க பாருங்க, 8 இருக்கு 12 இருக்கு. எத்தனையால வெட்டலாம்? 4ஆல வெட்டலாமா? 4 4ஆல வெட்டினா ஓகே, வெரி குட். 4ஆல வெட்டினா 3 முறை, இங்க 4ஆல வெட்டினா 2 முறை. சரியா? இனி என்ன செய்யலாம்? 6.08 2ஆல பிரிக்கலாம். எல்லாம் 6.08 2ஆல பிரிக்கலாம் தானே? அப்ப 2ஆல வெட்டுவோம். 2ஆல வெட்டினா இங்க ஒரு முறை, இங்க வெட்டினா 3.04 வரும். 3.04 வரும். சரியா? அப்ப என்ன விட பிள்ளைகள்? 3.04 தரம் 3 இருக்கு. என்ன வந்தது பிள்ளைகள் விடை? 12 கிலோமீட்டர். அப்போ 1 லிட்டருக்கு அவருடைய காரை 9 கிலோமீட்டருக்கு செலுத்தலாம். சரியா? இப்போ 1 லிட்டரை பயன்படுத்தி அவர் 9.12 கிலோமீட்டர் போகலாம். ஓகேவா? கூடாத கார் ஏன் கொஞ்சம் கிலோமீட்டர் தானே ஓடுது. கட்டுப்படியாம நம்மளோட பொருளாதார நிலையில இந்த அதான் 2022ஆம் ஆண்டு இதுக்கு ரிலேட்டடா போட்டிருக்காங்க. 80 மட்டும்தான் இருக்கு. என்னன்னு சொன்னா சூப்பார் எல்லாம் இருந்தது தானே. ஓகே, இப்ப இந்த கேள்வியில சந்தேகம்னு சொன்னா நீங்க சேர்க்கலாம் அல்லது அடுத்த கேள்வி போ. சார் 120 எப்படி சார் வந்த? 120 120 இப்படி வந்த ஓ அது எப்படி வந்து சார்? அதுல சொல்லியிருக்கு பாருங்க கேள்வியில 120 பயணம் போற. இப்படி இது ஒரு ட்ரிப். இந்த இது உங்களுக்கு விளங்கணும்னா இந்த முதலாவது கேள்வியே வாசிப்போம். ஒரு பயணத்தின் போது சென்றடை தூரம் இது விளங்கிச்சா? ஒரு பயணத்துல இவர் நிறைய பயணம் போற, 50 பயணம் போற. ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. சில ட்ரிப் ஷோர்ட் ட்ரிப், 1 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள ஷோர்ட்டா போறது இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் தூரம் போறதும் இருக்கு. 13ல இருந்து 15 அப்படி வித்தியாசமா போவார். இப்ப உங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட சைக்கிள்ல கிட்ட போவீங்க, கடைக்கு போவீங்க, டவுனுக்கு போவீங்க, ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குமில்ல. அது மாதிரி ஒரு கார் எடுத்துக்கொண்டு போற 50 ட்ரிப்பும் ஒவ்வொரு வித்தியாசம். சராசரியா அவர் ஒரு ட்ரிப்ல 6 கிலோமீட்டர் போயிருக்கிறார். சரி, 6.08. அப்படி 120 பயணம் போக போறாரா? அப்ப சராசரியா ஒரு பயணத்துல எவ்வளவு தூரம் போறாரோ அதை போல 120 பயணம் போவார். அப்ப 120ஆல பெருக்கணும். சரியா? ஓகே சார். சரி, அப்ப அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் இப்ப 3வது. சரியா? அப்ப இடைத்தூரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சராசரியாக 6.08 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இப்ப நாங்கள் கடைசி கேள்வி போவோம். இதுக்கு நம்ம சொல்றது இல்லையா? 2வது கேள்விக்கு 3 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. எப்படின்னு சொன்னால் இந்த பெருமானத்தை சரியா எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், அதை 80ஆல பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், அதே மாதிரி கடைசி விடை சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ். ஆக மொத்தம் 3 புள்ளிகள் கொடுங்க. 2வது கேள்விக்கு 3 புள்ளிகள் கொடுங்க. சரியா? ஓகே, கடைசி கேள்வி போவோம் கொஞ்சம் வேகமா. 3வது கேள்விக்கு வருவோம். ரோமன் இலக்கம் 3. சரி, இப்ப பாருங்க. இப்ப உங்களுக்கு இந்த பேட்டர்ன் விளங்கிருங்க. கடைசி கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமில்ல? ஷேர் பண்ணாதீங்க. வீடியோ கட் பண்ணுங்களா? வீடியோ கட் பண்ணுங்க. வீடியோ கட் பண்றதா நான் போட்டு ஒரு நிமிஷம். ஓகே, சரியா? இப்ப 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வியில என்ன சொல்றாங்க? அப்ப உங்களுக்கு தெரியும் கடைசி கேள்வி
இந்த கீழே இல்லையா மேல இல்லையா கீழே இருந்து பாக்குறதா மேல இருந்து பாக்குறதா அப்படி நாங்க 2 கேள்வி செய்துட்டோம். அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ 3வது கேள்வி போவோம். இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். நிமலன் 5 கிலோமீட்டரிலும் குறைந்த பயணங்களின் போது, சரியா, 5 கிலோமீட்டரை விட குறைந்த பயணங்களின் போது மோட்டார் காருக்கு பதிலாக சைக்கிளில் செல்வதற்கு தீர்மானிக்கிறார். சரியா, அந்த வரி விளங்குதா உங்களுக்கு? கிட்ட போயிட்டு வரதுக்கெல்லாம் என்னது கார் எடுப்பான், பெட்ரோலே இல்லை, தட்டுப்பாடு, போய் லைன்ல நிக்கலாமா கியூஆரை கொண்டு என்ன? அப்ப கிட்ட போயிட்டு வரதுக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்குமில்ல, அவர் அப்படி யோசிக்கிறார். அப்ப 5 கிலோமீட்டரோட குறைஞ்சதுக்கு என்னது கார் எடுப்பான், அதுக்கு நம்ம சைக்கிள்லயே போகணும்னு யோசிக்கிறார். அவருடைய எல்லா பயணங்களும் மேற்குறித்த அட்டவணையில் உள்ளவாறு நடைபெறுகிறது எனவும், சராசரியாக 1 லிட்டர் எரிபொருளில் மோட்டார் கார் 9 கிலோமீட்டர் செலுத்தப்படலாம் எனவும் கொண்டு, பாத்தீங்களா, அவனை மட்டம் தட்டி தந்துருக்காங்க. அப்ப அதை நாங்க யூஸ் பண்ணுவோம். சராசரியா அஞ்சு பாருங்க, கேள்விக்கு விடையே மறைமுகமா கேள்வியில இருந்திருக்கு. 1 லிட்டருக்கு சராசரியா 9.12 நாங்க போன கேள்வியில கண்டு இருக்கிறோம். அவர் இந்த கேள்வியில எங்களுக்கு ஒரு கேள்வி பண்றார். 1 லிட்டருக்கு 9 கிலோமீட்டர் அந்த கார் ஓடுமாம், செலுத்தப்படலாமாம் சொல்றான். 1 லிட்டர் எரிபொருளின் விலை 400 ரூபாய். இது கூட உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கு. 2026 நடக்கிறது 2022 நடந்திருக்கு. இப்பவும் விலை அப்படித்தானே, பெட்ரோல் விலை 400 தாண்டி விட்டது. அப்ப இப்ப 1 லிட்டர் எரிபொருளின் விலை 400. நிமலன் குறைந்தபட்சம் 1600 ரூபாயை ஏனும் மீதப்படுத்தலாம். குறைஞ்சது 1600 ரூபாயாச்சும் மிச்சப்படுத்தலாமா? 1 லிட்டர் எரிபொருள் 400 ரூபாய் என்று சொல்லி இருக்கு கேள்வி. அப்ப 1600 ரூபாய் மிச்சப்படுத்தணும்டா எத்தனை லிட்டரை மிச்சப்படுத்தணும்? அவர் எத்தனை லிட்டரை மிச்சப்படுத்தணும்? 4 லிட்டர். 1 லிட்டர் பெட்ரோல் 400 ரூபாய். 400 ரூபாய் மிச்சப்படுத்தணும்டா 1 லிட்டர். 800 ரூபாய் மிச்சப்படுத்தணும்டா 2 லிட்டர். 1200 ரூபாய் மிச்சப்படுத்தணும்டா 3 லிட்டர். 1600 ரூபாய் மிச்சப்படுத்தணும்டா 4 லிட்டர் மிச்சப்படுத்தணும். சரியா? ஓகே, மிச்சப்படுத்துறதுக்கு என்ன ஐடியா செய்யற? 5 கிலோமீட்டரை விட குறைந்த பயணங்களுக்கு அவர் சைக்கிளை வாங்கிக்கிறார். அப்ப சொல்லுங்க, நான் இந்த வகுப்பாடியில் இருந்து கீழே இருந்து தேடி கொண்டு வரணுமா மேல இருந்து தேடி கொண்டு வரணுமா? இந்த வகுப்பாடியை கண்டுபிடிக்க கீழே இருந்து நீங்க பாருங்க, 5 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப கீழே எல்லாம் போய் தேடி கொண்டது இல்லை. 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. வளமையா மீள்றன்களை வச்சுதான் இந்த வகுப்பாடியை கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி தருவாங்க. இதுல நேரடியா வகுப்பாடியே சொல்லியிருக்காங்க. வகுப்பாடியை பத்தி வளமையா எவ்வளவு சொல்றது? இந்த கேள்வியை மாத்தி சொல்றேன்டா, அவர் முதல் 16 பயணத்திற்கு என்ன, இந்த 16 பயணத்துக்குன்னு சொன்னா இது 6, அது 10, அப்ப 6 மற்றும் 16, அப்ப இந்த 2 வகுப்பாடியும் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா? இதுல 5 கிலோமீட்டரோட குறைந்தது என்று சொல்றாங்க. ஆகவே நாங்கள் இங்க இருந்து பார்க்க போறோம். இங்க 5 கிலோமீட்டர் இருக்கு. ஆகவே 5 கிலோமீட்டரோட குறைந்ததுன்னு சொன்னா இந்த 2 வகுப்பாடியும் எடுக்க போறோம். ஓகேவா? இப்ப அடுத்த பிரச்சனைகள் வரப்போகுது. 2 செட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த 2 வகுப்பாடியும். இப்ப கீழெல்லை இருக்கு 1, 3, மேலெல்லை இருக்கு 3, 5. சரியா? சொல்லுவாப்பம், கீழெல்லை எடுக்கணுமா இந்த கேள்விக்கு மேலெல்லை எடுக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். மேலெல்லையா கீழெல்லையா? மேலெல்லையா? என்னண்டு வரும்? மேலெல்லையா கீழெல்லையா? குறைஞ்சபட்சம். சரியா? குறைந்தபட்சம் அவர் மிச்சப்படுத்தணும். சரியா? அப்ப அவர் உள்ளே குறைஞ்சது எவ்வளவு ட்ரிப் போயிருக்கிறான்னு பார்ப்போம். சரியா? குறைஞ்ச கிலோமீட்டர் தான் நாங்க எடுப்போம். 3 கிலோமீட்டர் பார்க்க கூடாது. இவரை 1 கிலோமீட்டர் பார்ப்போம். 1 கிலோமீட்டர் படி எத்தனை தூரம்? 1 கிலோமீட்டர் படி 6. சரியா? அப்ப 1 கிலோமீட்டர் படி 6. சக அதனால இவர்ல கீழே எடுப்போம். என்ன 3 குறைந்தபட்சம் எவ்வளவு மிச்சப்படுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த செட்டை தான் நாங்க எடுக்கணும். 3 தர எத்தனை? 3 கிலோமீட்டர் படி எத்தனை பயணம்? 3 கிலோமீட்டர் 10 பயணம். சரியா? அப்ப எவ்வளவு தூரம் வரப்போகுது? இதுல எவ்வளவு தூரம் வரப்போகுது? 36 கிலோமீட்டர்.
3 தர 10 30 கிலோமீட்டர். சரியா? அப்ப 36 கிலோமீட்டர் அவர் சைக்கிள்ல செல்ற மிக குறைந்த தூரம். அவர் சைக்கிளில் என்ன சைக்கிளில் பயணிக்கும் மிக குறைந்த தூரம். குறைந்தபட்சம் அவ்வளவு மிச்சத்தை படுத்த போறாங்க கேட்டபடியா கீழல்ல எடுக்கிறோம். 1 3 அப்போ 1 படி 6 பயணம், 3 படி 10 பயணம், மொத்தம் 36 கிலோமீட்டர் சைக்கிள்ல போறார், மிச்சப்படுத்திட்டார். சரியா? அப்ப பாருங்க, 1 லிட்டருக்கு 9 கிலோமீட்டர் ஓடுமா? சொல்லியிருக்காங்கல்ல, இது இல்ல, இதை மட்டும் தட்டி சொல்லல, திரும்ப ஒரு தரவாவே சொல்லியிருக்காங்க. 1 லிட்டருக்கு 9 கிலோமீட்டர் ஓடும். அப்ப 36 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எத்தனை லிட்டர் தேவை? எப்படி கண்டுபிடிக்கிறது? 9ஆல பிரிக்கணும். ஒரு 9ஆல பிரிக்கணும். 2 லிட்டர்ண்டா 18 கிலோமீட்டர், 3 லிட்டர்ண்டா 9 27 கிலோமீட்டர், 4 லிட்டர்ண்டா 36 கிலோமீட்டர். சரியா? அப்ப மீதப்படுத்தப்பட்ட எரிபொருள் என்ன? மீதப்படுத்தப்பட்ட எரிபொருள் அளவு 36 9ஆல பிரிச்சா எத்தனை வரப்போகுது பிள்ளைகள்? 4 லிட்டர்னு வரப்போகுது. சரியா? இப்போ கேள்விக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்க? கேள்வியில மேல என்ன சொல்லியிருக்காங்க? 1 லிட்டர் எவ்வளவாம்? 1 லிட்டர் எவ்வளவு? 400. அப்ப 4 லிட்டர், 1 லிட்டர் ரூபாய் 400ஆம். சரியா? ஆகவே 4 லிட்டர் எரிபொருள விலை என்ன? 4 லிட்டர் எரிபொருளின் விலை 4ஆல பெருக்கணும் 1600 ரூபாய். சரியா? இனி கேள்வியோட முடிச்சுவிடும். என்ன சொல்லியிருக்காங்க? ஆகவே நிமலன் அப்படியே அந்த வசனத்தில் எழுதுறது. நீங்க புதுசா கற்பனை பண்ணி வைரமுத்து கவிஞர் வாலி மாதிரி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதுல என்ன சொல்லி இருக்கோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். என்ன? நிமலன் குறைந்தபட்சம் 1600 ரூபாயை மீதப்படுத்தலாம். நிமலன் குறைந்தபட்சம் 1600 ரூபாயை மீதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியில இருக்கிற வசனத்தை அப்படியே எழுதி விடுவோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, கடைசி கேள்வியில 36 கிலோமீட்டர் என்று கண்டுபிடித்ததுக்கு ஒரு புள்ளி 1600 ரூபாய் மிச்சப்படுத்தலாம் என்று சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு ஒரு புள்ளி. 10க்கு எத்தனை போடுங்க பிள்ளை? 10க்கு எத்தனை போடுங்க? 10க்கு எத்தனை போட்டு கடைசியில அதை போட்டோ எடுத்து போடுங்க. சில நேரம் நீங்க பிள்ளையானதுக்கு சரி போட்டிருக்கலாம், சரியானதுக்கு பிள்ளை போட்டிருக்கலாம். அப்ப நீங்க போட்டோவை வச்சு அதை நான் பார்த்து குயிக்கா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வெரி குட், வெரி குட். 10க்கு 10 எடுத்தாங்க போடலாம். மெசேஜ்ல போடுங்க 10க்கு 10. ஓகே, இந்த கேள்வியில ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க பிள்ளை, இல்லாடி அடுத்த கேள்வி. நோ ப்ராப்ளம். இல்ல, சரி, ஓகே, அடுத்த கேள்வி போ. 2023 கேள்வி எடுக்க 2023. ஓகே, 2023ஆம் ஆண்டு வந்த இடைத்தொடர்பான கேள்வி இப்ப பார்ப்போம். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறித்த மாணவர் குழுவில் இருக்கும் ஒவ்வொரு மாணவினரும் திணிவு பற்றி பெறப்பட்ட தகவல்களை கொண்டு பின்வரும் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஒவ்வொரு ஓபலையும் ஒரு சைஸ்ல இருப்பாங்க. உங்களோட பேர் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஒல்லியா இருக்கிற ஒரு ஆள் இருப்பார், ஒரு மீடியம் இருப்பார், ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க பாருங்க, 40 44 கிலோ 3 பேர் இருப்பாங்க. ஓப்பன் சொன்னா அப்படித்தான், ஒரு கலவையா தான் இருக்கும். என்ன? அது மாதிரி 64 68 உயர்ந்தபட்ச திணிவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த தரவு என்னென்று விளங்கியிருக்கும். இந்த வகுப்பாயிடையில தரப்பட்ட தரவுகள் எல்லாம் திணிவுகள், இங்கால தரப்பட்ட மீள்கள் எல்லாம் மாணவர்களோட எண்ணிக்கைகள். சரியா? ஓகே, அப்ப வழக்கமான கேள்வி இதுல வந்திருக்குது என்ன? ஆனா வேற ஒரு தமிழ்ல வந்திருக்குது. முதலாவது கேள்வி,
கூடுதலான மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வகுப்பாடைக்குரியது? வேறொரு தமிழ்ல சொல்லுங்க பிள்ளை இந்த கேள்விய. வேறொரு தமிழ்ல சொல்லுங்க. யாராவது வேறொரு தமிழ்ல சொல்லுங்க இந்த கேள்விய. எப்படி போட்டிருக்கலாம் இந்த கேள்விய? ஜெருசா சொல்லுங்க. ஜெருசா, ஐலாசன், கதையை காணல. ஐலாசன் இருக்கீங்களா? நித்திரையா, அஸ்மி, சார் அதே உயர்ந்து போடலாதா சார்? எது அதியுயர்? கூடிய பட்சம் இல்ல, இல்ல, வளமையா, வளமையான தமிழ்ல சொல்லுங்க. வளமை. ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு. அதைத்தான் கேட்கிறேன். சரியா? ஆகார வகுப்பாயிடையே தருக. இப்படி கேட்டா கூட புரியல. என்ன கூடுதலான சொன்னோன்னே இது புதுசா இருக்கு, என்ன குழம்பாதீங்க. ஒவ்வொருக்காவும் ஒரே மாதிரி தரையில தானே. அப்ப இதுல வித்தியாசமாக கூடுதலான மாணவர்கள் எங்க 3, 5, 9 எது கூட? இதுல எது கூட? எந்த நம்பர் பெருசு? 11. 52 அவசரத்துல 11 எழுதிட்டு வரேன். 11 தான் கூட. அது ஆகார வகுப்பு இல்ல. ஆகார வகுப்பு 52 தொடக்கம் 56. அப்ப 52 தொடக்கம் 56 2 போட்டவர்களுக்கு 1 புள்ளி. சரியா? மேல போயிட்டு. ஓகே, இது சரியா போட்டு ஒரு மாசம் போடுங்க. ஓகே, பாருங்கோ, இலகுவான ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப அடுத்த கேள்வி என்ன? 2வது கேள்வி இடைதான், இடைகான்றது. சரியா? அப்ப இதுல சொல்லியிருக்கா எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி. இல்ல, இந்த கேள்வியில அப்படி சொல்ல இல்ல. அப்ப நாங்க எஃப்எக்ஸ் முறையிலே செய்வோம். என்ன எஃப்எக்ஸ் முறையில செய்வோம்? எஃப்எக்ஸ் முறையில செய்யறதுக்கு முன்னுக்கு எஃப்டி முறையில செய்யறண்டாலோ எஃப்எக்ஸ் முறையில செய்யறண்டாலோ ரெண்டுக்குமே நடுப்பெருமானம் இருக்கு. அப்ப இதுலயும் சிம்பிளா நடுப்பெருமானம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கூட்டி கழிக்கவோ அப்படி எல்லாம் தேவையில்லை. 40க்கு 44க்கு நடுவுல என்ன இருக்கும்? 42 42 இருக்கும். என்ன 40க்கு 44 42 இருக்கும். அல்லது 2 கூட்டினால் 84. 84 2ஆல பிரிச்சா 42. அப்ப நடுப்பெருமானம் 42. அதே மாதிரி இந்த 2ஐயும் கூட்டினா வரப்போகுது. இந்த 2ஐயும் கூட்டினா 92 வரப்போகுது. இந்த 92 அதை 2ஆல பிரிச்சா 46. சரியா பிள்ளைகள்? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நாங்க நார்மலாவே கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே ஒரே முறையைத்தான் கையாளுவோம் என்று சொல்லி அப்படித்தான் செய்வோம். கூட்டித்தான் பிரிப்போம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. இப்ப போன முறை கேள்வியில 1, 3 வந்தது. 1, 3 என்ன பிள்ளைகள்? 1க்கு 3க்கு நடுவுல என்ன இருக்கு? 1க்கு 3 தானே இருக்கு. அப்புறம் அது கூட்டித்தான் காணுவோம் என்று சொல்லி இருக்க தேவையில்லை. சில கேள்விகளுக்கு நாங்கள் நார்மலா அடிட்டு போலாம். இது 44க்கு 48க்கு நடுவில் 46 இருக்கும். அப்படியும் எழுதலாம். சரி, ஓகே. எவ்வளவு கூடுதல் சொல்லுங்க. எவ்வளவு கூடுதல் பிள்ளைகள்? 4. எவ்வளவு கூடும்? அடுத்ததுக்கு எவ்வளவு கூடும்? 4 கூடும். 50 50ஓட 4 கூடும் 54 66. ஓகேவா? அப்ப நடுப்பெருமான நிரலுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்கிறது? நடுப்பெருமான நிரலுக்கு பக்கத்துல கும்பத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நடக்குது. அந்த சத்தம் உங்களுக்கு இடையூறா இருக்கிறது தெரியல. ஜன்னலை பூட்டிட்டேன். ஏதாவது என்ன சத்தம் கேட்குதா பிள்ளைகளுக்கு? என்ன சத்தம் தெளிவா? ஓகே ஓகே, சரி, ஓகே. அப்ப இங்க பாருங்க, நடுப்பெருமான நிரலுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. நடுப்பெருமான நிரலுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. சரியா? இப்ப கேள்விக்கு போவோம். சாரி, எஃப்எக்ஸ் காணலே. எஃப்எக்ஸ் காணுவோம். அப்ப பாருங்க, இங்க இது மீடுற ஃப்ரீக்வன்சி எஃப், அங்க நடுப்பெருமானம் எக்ஸ். எஃப்ஐ எக்ஸையும் பெருக்கினா எஃப்எக்ஸ் வரும். எல்லா பிள்ளைகளும் பெருக்கி இருப்பீங்க. ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஒன்றா சொல்லுங்க. 42 3 அளவு 126. அடுத்த 230. 50 வேற 9 450. 450. அங்கால 54 11 594. 594. 58 7 406. 62 3 186. 86. 66 2 132. சரியா? இனி சிக்மா எஃப்எக்ஸ் காணணும்ல. அப்ப என்ன செய்யணும்? இவ்வளோத்தையும் கூட்டணும்.
நேர நேரம் 1கள் 10களுக்கு நேரம் 10கள் 100களுக்கு நேரம் 100கள் போட்டா இலகுவா கூட்டலாம். அப்ப கூட்டியிருப்பீங்க பிள்ளைகள் எவ்வளவு வந்தது கூட்ட 2124. 124 வந்ததாம். சரியா 2124 வந்ததாம். ஓகே சிக்மா எஃப் கூட்டுங்க. இவ்வளவு தெரியும் மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் அந்த வகுப்புல இருக்காங்க? 40. 40 வந்ததாம். சரியா ஓகே. அது சில நேரம் கேள்வியில தருவாங்க, கூட்ட தேவையில்லை. 40 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறை ஒன்றில் என்று சொன்னா அப்புறம் அதை கூட்டிக் கொண்டிருக்க தேவையில்லை. அதான் சொல்லிட்டாங்களே 40 மாணவர்கள் என்ன டைம் மிச்சப்படுத்தும். ஓகே இப்ப கேள்விக்கு போவோம். என்ன சொல்றாங்க? ஒரு சுற்றுலாவில் செல்ல தயாராகிய இம்மாணவர் குழுவுக்காக காணப்பட்ட ஒரு வேனில் கொண்டு செல்லத்தக்க மாணவர்களின் உயர்ந்தபட்ச மொத்த திணிவு 600 கிலோகிராம் ஆகும். சரியா? சாரி, அதுக்கு முன்னுக்கு நான் அந்த இடை கேள்வி இல்லை, இடையே காணும் இல்ல இடை. ஒரு மாணவன் இடைத்திணிவு என்ன? ஒரு மாணவன் இடைத்திணிவு. அப்ப இடை சமன் சமன்பாடு என்ன பிள்ளைகள்? சிக்மா fx k sigma f. சிக்மா எஃப். அப்ப சிக்மா எஃப் எக்ஸ் எவ்வளவு கண்டிருக்கோம்? 2124. இப்ப எவ்வளவு கண்டிருக்கிறோம்? 40. 40. அப்ப 40 அதை வெட்டலாம் இல்ல, 2ஆல வெட்டலாம் இல்ல, மேலே என்ன 4ஆலையும் பிரிக்கலாம். நாங்கள் 2ஆல வெட்டுவோம். 2ஆல வெட்டினா எத்தனை முறை? 20 முறை வரும். 1 0 6 2 1062. இதெல்லாம் ரஃப் பேப்பர் இல்லையா? இதெல்லாம் ரஃப் பேப்பர் 1062 கீழ் 20. திரும்ப 2ஆல வெட்டுவோம். 2ஆல வெட்டினா 10. இவரை 2ஆல வெட்டினா 5 3 1. 531 10 ரஃப் பேப்பர் வேலை இதெல்லாம். 531 10 10 என்று சொன்னா எத்தனை தானம் பிள்ளைங்க முன்னுக்கு வரும்? எத்தனை தானம்? பிரிச்சோம் 2 0 6 608 100ஆல பிரித்தோம். ஆகவே 2 தானம் முன்னுக்கு போட்டு 6.08 போட்டோம். இங்க 10ஆல பிரிக்கிறபடியா ஒரு தானம் போய் என்ன விட வரப்போகுது? 53.1. அதாவது இந்த வகுப்புல ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் இருக்கு. என்ன ஒல்லியான ஆக்கள் இருக்கு, குண்டான ஆக்கள் இருக்கு, ஒவ்வொரு டைப்பா இருக்காங்க. சராசரியா ஒரு மாணவனுடைய திணிவு 53.1 இருக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இதுல கிட்டிய முழு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? இக்குழுவில் உள்ள ஒரு மாணவனின் இடைத்திணிவை கிட்டிய கிலோகிராமில் தருக, கிட்டிய முழு எண்ணில் தருக, கிட்டிய கிலோகிராமில் தருக, எல்லாம் ஒன்றுதான். அப்ப 53 கிட்டிய முழுவன், கிட்டிய கிலோகிராம். அப்ப முழுவன் என்றது 53. அவருக்கு பின்னுக்கு வர நம்பர் என்ன? முழுவனுக்கு பின்னுக்கு வர நம்பர் இதை விட பெருசா சின்னனா? இதை விட விட என்ன? 53 கிலோகிராம். 53 கிலோகிராம். இதுக்கு போன கேள்வியில 6.08 வந்தது. மட்டத்தட்ட சொல்லல. அப்ப அதுக்கு அடுத்த கேள்வியில 6.08 தான் பாவிக்கணும். இதுல மட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. அப்ப 53 தான் பாவிக்கணும். விளங்குதா? பேப்பர் எப்படி மாறுதுன்னு. சரியா பிள்ளைகள்? மட்டத்தட்ட நிறைய கிளாஸ்ல சொல்லிட்டேன். ஆகவே நிமிடம். சரியா? அப்ப 53 சராசரியா ஒரு ஆள் தெளிவா 53. இப்ப 3வது கேள்வி போகும். ரோமன் இலக்கம் 3. பிள்ளைகள் மார்க்ஸ் சொல்லி போட்டு போறோம். நடுப்பெருமானதுக்கு 1 மார்க்ஸ் போட்டு இருப்பீங்கள். எஃப்எக்ஸ் நிரல் பூரணமாக இருந்தா 2 மார்க்ஸ் போடுங்கோ. சிக்மா எஃப்எக்ஸ் 2124 கூட்டி போட்டதுக்கு 1 மார்க்ஸ் போடுங்கோ. 4 மார்க்ஸ் வந்துட்டுதா. அதுக்கு பிறகு இந்த பிரித்தல் சமன்பாடு சரியான பிரதியீட்டுக்கு 1 மார்க்ஸ். சரியா? இந்த விடைக்கு மார்க்ஸ் இல்ல. கடைசியா முழுவனுக்கு பட்டம் தட்டினதுக்கு 1 மார்க்ஸ். அதனால அட்டவணை 4 மார்க்ஸ், விடை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், ஆகார வகுப்பாடை கண்டதுக்கு 1 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் அழகா வந்திருக்கும் எல்லாரும். அங்க பாருங்க 3 மார்க்ஸுக்குரிய கேள்வி இருக்கு. கொஞ்சம் வேகமா பார்ப்போம். பள்ளிக்கூடத்துக்கு வெளிக்கிட்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டு எல்லாம் டைமை பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? முடிப்பேன். ஓகே பாருங்க 3வது கேள்வி ரோமன் இலக்கம் 3.
ஒரு சுற்றுலாவில் செல்ல தயாராகிய ஒரு ட்ரிப் பண்ண போறீங்கம்மா இவ்வளவு வரை அள்ளி போட்டுக்கொண்டு அம்மாணவர் குழுவுக்காக காணப்பட்ட ஒரு வேன்ல எவ்வளவு பேர் ஏற்றலாம்னா 600 கிலோ தான் ஏற்றலாம். ஒரு வேனில் கொண்டு செல்லத்தக்க மாணவர்களின் உயர்ந்தபட்ச மொத்த திணிவு 600 கிலோகிராம். இவ்வேனில் செல்வதற்கு எதிர்பார்க்கத்தக்க மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை இடையை கொண்டு வாங்க. சரியா? நீ பாருங்க 600 கிலோ தான் மொத்தமா ஏற்றலாம். சராசரியா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா இருக்காங்க மாறி மாறி. சராசரியா ஒரு வருட திணிவு இப்ப நாங்க மட்டம் தட்டி 53 வந்துட்டோம். அப்ப 53 ஒன்றால பிரிக்கலாம். என்ன அப்ப எத்தனை பேரை ஏத்தலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள்? 600க்குள்ள 600க்குள்ள எத்தனை 53 பேர் இருக்காங்க? என்ன 600 மொத்தம் ஏத்தலாம். ஒரு வேன்ல 600 ஏன்னா லிப்ட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க மேக்சிமம் கெப்பாசிட்டின்னு சொல்லி. அதை தாண்டினா லிப்ட் என்ன இறங்குவோம்னு சொல்லி. ஆமா 600 கிலோ தான் வேன்ல ஏத்தலாம்னா இன்னும் 1000 கிலோ அள்ளி அடையலாது. ஏன்னா நகராது. 600 கிலோ தான் ஏத்தலாம். அப்ப 53 கிலோகிராம் படி இதை பிரிச்சிருப்பீங்க. என்ன 653 பிரிச்சிருப்பீங்க. 653 பிரிச்சா என்ன பிள்ளை வந்தது? ஒரு முறை 53 அங்கால 7 மிச்சம் 70. 11.3 ஒரு முறை 53 அங்கால 7 அங்கால 1 சரியா அங்கால 3 11.3 வந்ததா? 11.3 வந்ததா? அப்ப 11.3 ஆகவே உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 11.3 பேர் ஏத்தலாமா? 11 பேரை ஏத்தி ஒரு ஆளை 3ஆ வெட்டி என்ன கையை வேற காலை வேற அடுக்கலாமா? என்ன அப்படி செய்யலாமா? இல்ல. அப்ப 11.3 விட என்ன போடுவீங்க? உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்ன? 11. சரி இப்படி வந்துட்டு 11.99 எத்தனை பேர் ஏத்தலாம்? 11.99 12 பேரு 12 பேர் ஏத்தலாமா? இதுக்கு மட்டும் தட்டி பார்க்க கூடாது. இந்த மட்டும் 11 பேரை தான் முழுசா ஏத்தலாம். அப்ப ஒரு ஆள கைய கால உடைச்சு 99% ஏத்தலாமா? இல்ல இல்ல 11 பேர் இதுல மட்டும் தட்டக்கூடாது. விளங்குதா பிள்ளைய? இந்த கேள்விதான் அப்படி பிள்ளையா யோசிக்கிறாங்க. 11.99 11 பேரை தான் முழுசா ஏத்தலாம். அதனால வேற பாதியா எல்லாமே ஏத்தலாது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 11.99 விட வந்திருந்தாலும் எத்தனை பேர் ஏத்தலாம் முழுசா? எத்தனை பேர் ஏத்தலாம்? 11 பேரை தான் ஏத்தலாம். ஆகவே விடை 11. இந்த கேள்விக்கு ஒரே ஒரு மார்க்ஸ் தான். இந்த கேள்விக்கு ஒரு மார்க். விளங்கிச்சா? கடைசியா நான் சொன்ன விஷயம் 11.99 வந்தாலும் இந்த கேள்விக்கு 11 பேரை தானே முழுசா ஏத்தலாம். என்ன மிச்சா பாதியாலாம் ஏத்தலாதானே? ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே டைம் இருக்கு. 4வது ரோமன் இலக்கம் 4 தரப்பட்டுள்ள மீட்டர் அட்டவணைக்கு ஏற்ப மேற்குறித்த வேனில். அப்ப உங்களுக்கு தெரியும் கடைசி கேள்வி எப்படி வரும். என்ன வகுப்பாடு கண்டுபிடிக்கணும். மேல இல்லையா கீழே இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு டைப் தான் கடைசி கேள்வியில வரும். சுற்றுலா வரப்பளவுகளில் என்ன வரும்? படத்தோட இன்னொரு படத்தை செய்யணும். அதே படத்துல கீறணும். அது மாதிரி இதுல கடைசி கேள்வி என்ன வரும் எல்லாம் தெரியும். ஓகே தரப்பட்ட மீட்டர் அட்டவணைக்கு ஏற்ப மேற்குறித்த வேனில் கொண்டு செல்ல கருதப்படுது மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை கணிக்க உங்கள் விடைக்குரிய காரணங்களை காட்டுக. சரியா? தரப்பட்ட மீட்டர் அட்டவணைக்கு ஏற்ப மேற்குறித்த வேனில் கொண்டு செல்லத்தக்கதாக கருதப்படக்கூடிய மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை காணலாம். அப்ப 600 கிலோகிராம் தான் மேற்குறித்த வேன்ல ஏத்தலாம். 600 கிலோகிராம் தான் ஏத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப உயர்ந்தபட்சம் எவ்வளவு ஏத்தலாம் என்று சொன்னால் கீழே இருந்து பார்ப்போமா? நிறை கூடின ஆக்களை பார்ப்போமா? நிறை குறைஞ்ச ஆக்களை பார்ப்போம்? நிறை குறைஞ்சவங்களை பார்ப்போம். குறைந்தபட்சம். ஏன்னா அப்ப மேல இருந்துதான் பார்க்க போறோம். சரியா? மேல இருந்து பார்க்க போறோம். சரி அதுல இந்த கீழே இல்லையா மேல இல்லையா? குறைந்தபட்சம் கீழே இல்லையா மேல இல்லையா? மேல இல்லையா? கீழே இல்லையே. குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் இருக்கலாம்? அப்ப இதுல 40 கிலோ படி இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 40 கிலோ படி 40 கிலோ படி 3 பேர். உடனே இதுல டிரெக்டா அப்படி அக்யூரேட்டா ஈக்குவலா வராது.
அப்ப நாங்க கீழே ரஃப் பேப்பர்ல செய்து கொண்டு போகணும். இதுல எவ்வளவு வேறுபடும்? 40 கிலோ படி 3 பேர் ஏத்தினா 40 கிலோ படி எத்தனை கிலோ வந்துடும்? 100. 120. 120. சரியா? அத மாதிரி 44 கிலோ படி 44 கிலோ படி எத்தனை பேர் இருக்காங்க? 5. 5. 4 கிலோ படி 5 பேர் ஏத்தினா எத்தனை கிலோ வந்துடும்? வேனுக்குள்ள 220. 120 கிலோ வந்துடும். 220 கிலோ வந்துடும். 600 வந்துட்டு ஏத்திட்டோமா, இன்னும் கொஞ்சம் பேர் அள்ளி போடலாமா? என்ன அப்படித்தான் ஏத்துறது பஸ்ல. இந்த இடம் இருக்கு பஸ்ல, சிடிபி பஸ்ல பாப்பீங்க, இடமே இருக்காது. சீட்டு இருக்கு நேரு உள்ளுக்குள்ள மூச்சு விடவே இடம் இருக்காது. என்ன 120 கிலோகிராம் 220 கிலோகிராம் மொத்தம் எவ்வளவு வந்துட்டு? இப்ப 120 220 340 வந்துட்டு. 340 ஏத்திட்டோம் 600 இல்ல. அப்ப இன்னும் எவ்வளவு ஏத்தலாம்? இன்னும் எவ்வளவு ஏத்தலாம்? 600. சி 600. அப்ப நீங்க 600ல இருந்து 340 ஏத்தினே இன்னும் 260 கிலோ ஏத்தலாம். அப்ப பாருங்க, அப்ப 48 வருவோம். அப்ப 48 படி 9 பேரை ஏத்தலாமா? 48 படி 9 பேரை ஏத்தலாமா? 9 பேரை ஏத்தலாமா? 260 தானே வருது மிச்சம். 260 தான் மிச்சம் இருக்கு. அப்ப பாருங்க பிள்ளைகள், 260க்குள்ள எத்தனை 48 இருக்கு? எத்தனை 48 இருக்கு? பிரிச்சா எவ்வளவு வருது? 5. 48 பிரிக்க 5 சரியா வருதா? 5 வருது சார். சரியா வருதா? 5 48 5 5 சரி, 4 மிச்சம் 20 24 சரியா வரா? சரியா வரா? மிச்சம் வரும் ஏதோ 5 தசமண்டு வரும். 5 தசமண்டு வரும். அப்ப முழுமையாக 5 பேரை ஏத்தலாம். என்ன 240. அப்ப கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரப்போகுது? 580 கிலோ ஏத்தலாம். 580 கிலோ வரும். இன்னொரு 48 கிலோ வைக்கலாமா? இன்னொரு 48 கிலோ சேர்க்க இயலாது. அப்ப 48 படி 5 பேர். அப்ப மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர் 5 பேர் 5 பேர். அப்ப 3 சக 5 சக 5 13 ஏத்தலாம். குறைந்தபட்சம் 13 பேரை ஏத்தலாம். சரியா? சாரி உயர்ந்தபட்சம். குறைந்தபட்சம் இல்ல, உயர்ந்தபட்சம் நாங்க 13 பேரை ஏத்தலாம். உயர்ந்தபட்சம் கேட்டா நாங்க குறைஞ்சபடி பார்ப்போம். ஏன்னா இதுல மாறி யோசிக்கணும் பிள்ளைகள். அப்ப பாடமாக்கிட்டு போறேன். உயர்ந்தபட்சம் சொன்னா நாங்க இதுல மேல் இல்லையே தானே இதுவரைக்கும் எடுத்தனாங்க எல்லா கேள்வியிலையும். என்ன அப்ப இந்த கேள்வியில மேல இல்லதா எடுக்கணும்னு பாடமாக்காதீங்க. இது நிறை தொடர்பான கேள்வி. அப்போ அது மட்டந்தட்டல ஒரு விஷயம் சொன்னா 11.99 சொன்னாலும் இதுல 11 பேரை தான் ஏத்தலாம். முழுசா பார்க்கலாம் இல்லையா? அதே மாதிரி உயர்ந்தபட்சம் சொன்னோன்னே அப்படியே பாடமாக்கிட்டு போயிட்டு இந்த மேல் எல்லை எழுதி போடாங்க. கூட பேரை ஏத்தணும்னு சொன்னா குறைஞ்ச திணிவு உள்ள ஆக்களை தான் கணக்க பேரை ஏத்தலாம். அப்ப இதுல தெரிவு செய்யக்குள்ள நீங்கள் இதுல குறைந்தபட்சத்தை தான் இந்த கீழ் எல்லையை தான் தெரிவு செய்யணும். இந்த கேள்வி நிறைய பேருக்கு குழப்பி இருக்கும். எல்லாரும் பாடமாக்கிட்டு போன எல்லாரும் உயர்ந்தபட்சம் உண்டா மேலெல்லை எடுங்க கொண்டு பாடமாக்கிட்டு போன எல்லாரும் இந்த சைட்ல இருக்கிற பெருக்கி போட்டுப்பாங்க. ஆனா இந்த கேள்வியில மாத்தி யோசிக்கணும். கணக்க பேரை வேனுக்கு ஏத்தணும்டா குறைஞ்ச வெயிட் உள்ள ஆக்களை தான் கணக்க பேர் ஏத்தலாம். சரியா? கொஞ்சம் பேர் ஏத்தணும்டா கூட வெயிட் உள்ள ஆக்களை எடுக்கலாம். சரியா? இந்த கேள்விகள் தொடர்பா ஏதாவது சந்தேகம் சொன்னால் நீங்க இப்ப கேட்கலாம். இந்த கேள்வியை நான் இதோட நிறைவு செய்கிறேன். சரி, அந்த கேள்விக்கு நான் கடைசி மார்க் சொல்லல. அப்ப 13 பேர் இந்த கேள்விக்கு கடைசியா கண்டுபிடிச்சதுக்கு 2 மார்க்ஸ் மொத்தமா. இதை கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ், இதை கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ். 10க்கு எத்தனை போடுங்க. இந்த கேள்விகள் தொடர்பான வினாக்களை நீங்க இப்ப கேட்கலாம்.